நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவி போடுறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பரைஸ்டு மேட்ஸும் வந்திருக்கு. இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிமம் ஒரு 4 to 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அப்படி தேங்கி நிற்கும். ஓரளவுக்கு தான் உறிஞ்சும், நிறையா உறிஞ்சாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றும் போதே டேரெக்டாக வந்து ஸ்ப்ரெட்டு தான் ஆகும். அதாவது எல்லா பக்கமும் பரவும், தண்ணி வந்து கீழே தேங்க விழாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நமக்கு கவுண்டர் டாப் கீழே வடிய ஆரம்பிக்கும், நிறைய உறிஞ்சாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாக்னேட்டே ஆகாது, நல்லா ஸ்ப்ரெட்டாகி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மைக்ரோஃபைபர் துணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் மழை காலம்லாம் சொல்லவே வேணாம், ஸ்மெல்லு வரும். நம்ம துவைச்சி அதை யூஸ் பண்ணணும், அது காயவும் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நீங்கள் நம்ம கவுண்டர் டாப்பில் ஏதாவது அப்ளைன்சஸ் வச்சுருந்தா அதை நகராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாமே இதில் அடியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. மேலே எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கீழே வழிஞ்சிரும். இதை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செய்யலாம். நம்ம நார்மல் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை இதில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு 2 தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஃபுல்லாக பண்ணாலே அது வந்து க்ளீனாக மாறிடும். இது வந்து நிறையா சைஸஸில் இருக்குது. நான் இந்த சைஸ் வேணும்னு வாங்கியிருக்கேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சைஸ் பெருசாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வைப் பண்ணிட்டீங்க உங்களுக்கு டக்குன்னு அது காஞ்சிரும். நம்ம நார்மலாக கொண்டு போய் வெயிலில் காய போடுறது அந்த மாதிரி எதுவுமே வேணாம். இந்த வைப்பர் வச்சு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆயிரும். நான் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறனால அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா கூட தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி காஞ்சிடும். இதை வேணும்னா கட் பண்ணி